இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருது வருடம் தை மாதம் 17ஆம் நாள் 31/1/2024 ஜனவரி மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி காலை 9:46 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஷஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் இரவு 11:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது இரவு 11:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. நல்ல இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லதுங்க. கோபங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். திறமையாக பணியாற்றுவதற்கு யதார்த்தமான அணுகுமுறையை கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் கையில் உள்ள பணத்தை கவனமாக பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்ற. நல்ல ஒரு வருமானமும் ஏற்படுங்க. வெளிநாட்டு தொடர்புகளினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கி சுமூகமான உறவும் ஏற்படும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று பெண்கள் மன தைரியத்துடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியாளர்களிடம் நல்ல ஒரு ஆலோசனைகளையும் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசிவிடவும் வேண்டாங்க. எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்குங்க. அதிகப்படியான முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருந்தாலே போதும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பணிச்சுமையும் ஏற்படலாங்க. இதுல வெற்றியும் காண்பீங்க. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருந்தால் நல்ல தகவல்களும் வந்து சேரும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விஷயங்கள் ஏதாவது மனதில் ஓடிக்கொண்டும் இருக்குங்க. பணியிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏதோ ஒரு விஷயத்திற்காக சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இழுபறியாக இருந்து வந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும். தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. பாக பிரிவினை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். வேலை செய்யும் இடத்துல மேன்மையும் உண்டாகும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. அதற்கான அனுகூலமான சூழலும் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆன்மீக பணிகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, மேன்மையும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்று ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல தந்தையின் வழியில காரிய அனுகூலங்களும் உண்டாகும், ஆர்வமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய தனித்திறமை மற்றும் உற்சாகத்தின் மூலம் உங்களுடைய இலக்குகளை அடைந்தும் காட்டுவீங்க. சாதகமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். அந்த வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று குடும்பத்துல நல்ல விஷயங்களும் நடைபெறுங்க. உங்கள் துணை இடத்துல பயனுள்ள நேரத்தை செலவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணியிடத்துல பதவி உயர்விற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சம்பள உயர்விற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உற்சாகத்துடன் வேலைகளையும் செய்வீங்க. வாகனங்கள் வாங்குவதற்காக நீங்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் நல்ல ஒரு பலனை தருவதாகவும் இருக்கும், நிறைவேறவும் காண்பீங்க. வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பல வகைகளிலும் உங்களுக்கு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் இன்று பணம் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் இழுபறி ஆனாலும் முடிந்தும் விடும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். தொழில விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழிலுக்கு தேவையான ஏதாவது புதிய பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல இருந்து வந்த இடையூறுகளை எல்லாமே சாதுரியமாக மாற்றியும் கொள்வீங்க. எந்த வகையான இக்கட்டான சூழ்நிலைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் உயரும். முயற்சிகள்ல முட்டுக்கட்டைகள் போட்டவர்கள் விலகியும் செல்வாங்க. குடும்ப சிக்கல்களை சாதுரியமாக பேசி தீர்த்தும் கொள்வீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது தொடர்பான முயற்சிகளை துவக்கவும் செய்யலாம். இன்றைய நாள் அதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் எடுக்கும் தொழில் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உயர்கல்வி படித்துக் கொண்டே இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமும் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. பொருளாதாரத்துல இருந்து வந்த பற்றாக்குறைகளும் மறையும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். அவர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி பணிகள்ல புதுவிதமான ஆர்வமும் உண்டாகும். வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தானியங்கள் மற்றும் மளிகை பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சிலருக்கு பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு வாகனத்தை விற்று மற்றொரு வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான பண தேவைகளும் நிறைவேறவும் காண்பீங்க. இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்ல சிறப்பு வழிபாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால ஆதரவுகளும் உண்டாகும், ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான விளைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க.
என்ற அதிர்ஷ்டகரமான போக்குடனும் இருப்பீங்க. சுய முயற்சியின் மூலம் நம்பிக்கையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இறுக்கமான சூழ்நிலைகளும் மாறுங்க. பணி சூழல்கள்ல ஏதாவது ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை ஒழுங்கமைத்து மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில உங்களிடத்துல காணப்படும் பதட்டத்தை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அமைதியாக இருந்து விடுவதே நல்லதுங்க. எதையும் சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பண வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் செலவுகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உடம்புல இருந்து வந்த அசௌகரியங்களும் நீங்கும். இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. செயல்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்குங்க. விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பயணங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால 1-2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்குங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அவர்களிடத்துல விட்டுப்பிடித்து செல்வதும் நல்லதுங்க. வாழ்க்கை துணை அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு உங்கள் குடும்பத்தினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்று பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. வீட்டுல மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறலாம். வியாபாரத்தின் காரணமாக வெளியூர்ல சென்று தங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. செல்வாக்கை அதிகரித்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வேலை படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாக்கு வன்மையினால அனுகூலமும் உண்டாகும். பொருளாதாரத்துல சிறிய அளவுல பற்றாக்குறைகள் இருந்து வந்தாலும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. அரசு துறை நிறுவனங்கள்ல பணிபுரிபவர்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகளை பற்றிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். தற்பொழுது பணிபுரியும் இடம் சற்று மன அழுத்தம் மிகுந்ததாகவும் இருக்குங்க. வேறு வேலைக்காக விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். அது பற்றிய சிந்தனைகளும் மேலோங்கும். மனதுல இனம் புரியாத சிந்தனைகளினால தடுமாற்றங்களும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். அரசு தொடர்பான பணிகள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். பணிகள்ல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. ரசனையில புதுவிதமான மாற்றங்களும் உண்டாகும். எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளின் மூலம் புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். இன்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளும் மாறும். இன்று உங்கள் துணை இடத்துல அன்பையும் காதலையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். மாற்றமான நாள் என்றும் கூறலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாங்க. ஆன்மீக ஈடுபாடுகளின் மூலம் இதனை எல்லாமே சமாளித்தும் கொள்வீங்க. இன்று பல பணிகளிலும் மும்முரமாக இருக்கிறதுனால சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருப்பீங்க. பணியிடத்துல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. 1-2 முறை வேலைகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். உங்களுடைய தேவைகளை சமாளிப்பதற்கு பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அவ்வளவாக இருக்காது. இன்று சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். பணியிடத்துல வேலை பளு அதிகரிக்கவும் காண்பீங்க.
பொருளாதார நெருக்கடியினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இதுல இருந்து எல்லாமே நீங்க வெளிவந்தும் விடுவீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அனைவரையும் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகளும் உண்டாகும். இன்று அவ்வப்பொழுது மனதுல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. தாய் வழியில சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால குடும்பத்துல தேவையற்ற குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவர்களிடத்துல நீங்க அளவாகவே நடந்து கொள்வதும் நல்லது. தாய்மாமனின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்கள் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். தொழில இருந்து வந்த சிக்கல்களை தீர்த்து வைத்தும் கொள்வீங்க. குழப்பங்கள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையான செயல்பாடுகளினால பாராட்டுகளையும் பெறுவீங்க. குடும்பத்துல எதிர்பாராத விருந்தினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. திருமண முயற்சிகள்ல சாதகமான பலன்களும் உண்டாகும். தொழில் வளர்ச்சி பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு சற்று அதிகமாக தங்க இருக்கும். நிர்வாகத்துல நற்பெயரை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தையுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலை மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான சூழலும் ஏற்படலாம். பெண்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நாள் என்றும் கூறலாங்க. இன்று எடுக்கும் காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். அழகுகலை சம்பந்தப்பட்ட பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். மறைமுக வருமானமும் உண்டாகும். உடன் இருப்பவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சமாளிக்கும் மனப்பக்குவமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல அலைச்சல்களும் ஏற்படலாம். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளும் உண்டாகும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் காவி நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஆர்வமும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையிலான மகிழ்ச்சியும் உண்டாகும். அலைச்சல்களும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனக்கவலைகளும் நீங்குங்க. இம்மாதிரியான கவலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்யும் இடத்துல பணி இறுக்கங்கள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல பணிகளை முடித்தும் காட்டுவீங்க. பணிகளை நம்பிக்கையுடன் கையாளவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்களிடத்துல காணப்படும் மனக்குழப்பங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாக தங்க இருக்கும். பண இழப்பு மற்றும் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. செலவுகள் செய்யும் பொழுது 1ற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற விரயங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த எண்ணங்களும் நிறைவேறும். உங்களுடைய முயற்சியில ஆதாயமும் உண்டாகும். திட்டமிட்டபடி செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பழைய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. நில விவகாரங்கள்ல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பணிகள்ல வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஏதாவது புதிய யோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய துணையை என்று மகிழ்விப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விழிப்புடன் இருந்து வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டும் செல்வீங்க. வர இருந்த நஷ்டத்தை தவிர்த்தும் கொள்வீங்க. சிலர் பதவி உயர்வோடு உத்தியோக இட மாற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தை நிதானமாக நடத்தவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளை வெளிநாட்டுல இருந்து பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
அரசு துறைகள்ல பணி அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையை முடித்து தருவதற்கு முன்பாக 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. வேலையில உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். வரவு செலவு என்று நன்றாகத்தாங்க இருக்கும். மாணவர்கள் கல்வியில பளிச்சிடவும் செய்வாங்க. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நன்மையிலும் முடியும். நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பெண்களுக்கு குடும்பத்துல நிம்மதியும் உண்டாகும். ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் பெரியதாக மனதை பாதிக்கவும் செய்யாது. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். படிப்புல இன்று கூடுதல் கவனத்துடனும் இருப்பீங்க. சுரங்க பணிகள் மற்றும் ஆபத்தான வேலைகள்ல இருக்கிறவங்க இன்று கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் நிமித்தமான பயணங்கள் கைகூடியும் வரும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்கள்ல திருப்தியான சூழலும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உயர்நிலை கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கு இன்று சாதனைகளை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலைகளின் மீது ஆர்வமும் உண்டாகுங்க. கலைநுட்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சற்று பொறுமையுடன் இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பயணங்கள் கைகூடியும் வரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை நோக்கி நம்பிக்கையுடன் செய்வீங்க. சரியான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல ஒரு திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வெற்றியும் உண்டாகும். பணியிடத்துல உற்சாகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இனிமையான சூழலும் உண்டாகும். பணியை விரும்பியும் செய்வீங்க. இன்று உங்கள் துணையுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசி உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணத்தை நல்ல ஒரு விஷயங்களுக்காக பயன்படுத்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படும் உற்சாகத்தின் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான முயற்சிகள்ல வெற்றியும் காண்பீங்க. தொழிலை வேறு ஒரு இடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய செயல்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய விருப்பங்கள் எளிதாக நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பல வகைகளிலுமே அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உறவினர்களினாலும் நண்பர்களினாலும் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாங்க. மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டும் செல்வீங்க. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் உங்களுக்கு நற்பெயரும் உண்டாகும். நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த பிணக்குகளும் நீங்குங்க. வீட்டுல சுப காரியங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். உங்கள் பக்கம் நியாயம் இருப்பதை நிதானமாக யோசிக்கவும் செய்வாங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். இன்று பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான முதலீடுகளை புரட்டவும் செய்வீங்க. அதற்கு தேவையான பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமணம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கவும் செய்யலாம். இதுல வெற்றியும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகளை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு சற்று கால தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. கல்வியை முடித்து வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். நண்பர்களின் மூலம் ஒத்துழைப்புகளும் உண்டாகும். வியாபாரத்துல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வாத திறமையினால நினைத்ததை நிறைவேற்றியும் கொள்வீங்க.
உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். குடும்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில ஆதரவான சூழலும் உண்டாகும். அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உற்சாகம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. எதிர்பாராத வெற்றிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். விருந்தாளிகளின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று வேலை செய்யும் இடத்துல ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது உங்களுக்கு சலிப்பையும் ஏற்படுத்தலாம். இறுக்கமான வேலையின் காரணமாக ஏதாவது ஒரு வேலை நிலுவையில இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். தடைப்பட்டு இருந்த செயல்களை மீண்டும் தொடங்கவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல போட்டியாளர்கள் விலகியும் செல்வாங்க. எதிர்பார்த்த ஆதாயமும் உண்டாகும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. அவர்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய போக்கிலேயே விட்டுவிடுவதும் நல்லது. எதற்கும் மறுப்பு பேசிக்கொண்டே இருக்கவும் வேண்டாங்க. இது மன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். இன்று கவனமாக பேசுவதே நல்லதுங்க. தொழில இருந்து வந்த சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. தொழிலாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுக்கு வரவேண்டிய கடன் பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். அலுவலக நிர்வாகத்தை சீர்திருத்தியும் கொள்வீங்க. கட்டுமான துறையில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. விவசாய தொழில முனைப்புடனும் ஈடுபடுவீங்க. மின்சாதன பொருட்கள் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் எதிர்கால சேமிப்பிற்காக முதலீடுகள் செய்வது போன்றவற்றில பலருடைய எண்ணங்களும் நிறைவேறும். குழந்தைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் உண்டாகும். சமூக பணிகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கவும் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நிறைவான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நிறைவாக பெருமானை நினைத்த விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றியும் மகிழ்வீங்க. அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். லாபமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால காரிய அனுகூலங்களும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சவால்களை பொறுமையுடன் கையாள்வதும் நல்லதுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. அதிகமாக சிந்திப்பதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆக்கப்பூர்வமாகவும் தெளிவுடனும் இருப்பதும் நல்லது. அதிக வேலையின் காரணமாக சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக பணிகளை மேற்கொள்வதும் நல்லது. பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவில என்று உங்களிடத்துல உணர்ச்சி வசப்பட்ட அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. என்று அமைதியாகவும் நட்பாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகள் உங்களுக்கு சிரமத்தை தந்தாலும் இது உங்களுடைய குடும்பத்திற்கான செலவுகளாகவும் இருக்கும். உங்களுடைய பிரியமான ஒருவருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படும் பதட்டங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாகவும் ரிலாக்ஸாகவும் வைத்துக் கொள்வதும் நல்லது. பிரச்சனைகளும் நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். மனதில இருந்து வந்த இனம் புரியாத கவலைகளும் சற்று குறையும். வாகன பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. முயற்சிகள்ல எதிர்பாராத சங்கடங்களும் ஏற்படலாங்க. கூடுதலான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டியதும் இருக்குங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வேலைகளை வேகமாக முடிப்பதற்காக சில நுணுக்கங்களை கையாளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். இனிமையாக பேசி மற்றவர்களுடைய மனதை கவர்ந்தும் விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளும் மாறும். அலுவலக சுமையினால குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அரசாங்க வகையில இருந்து எதிர்பார்த்த லோன் சம்பந்தப்பட்டவைகள் சற்று கால தாமதமானாலும் கைக்கும் வந்து சேரும். வியாபாரத்துல சின்ன சின்ன சறுக்கல்களும் ஏற்படலாங்க. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான பிரச்சனைகள்ல சற்று இழுபறிகளும் ஏற்படலாம். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சீராகவும் இருக்கும். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தாலும் பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். அவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத பயணங்களாகவும் இருக்கும். செயல்பாடுகள்ல ஏதாவது சோர்வான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சொத்துக்களின் மூலம் மாற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். பொழுதுபோக்கான செயல்பாடுகளினால விரயங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல ஒரு விதமான மாற்றங்களும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்காக சுப செலவுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சோர்வும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விரயங்களும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடன் இருப்பதும் நல்லதுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இதனை அமைதியாக கடந்து செல்வதும் நல்லது. பணிகளை முடிப்பதற்கான உங்களுடைய திட்டங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். சக பணியாளர்களை விட நீங்கள் நன்கு பணிபுரியவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. இன்று இருவருக்கும் இடையில வேறுபாடுகளை ஒதுக்கி நட்பாக பழகுவதும் நல்லதுங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நீங்கள் சமாளித்து தாங்க ஆக வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம்.
வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் முயற்சிகள் இப்பொழுது வெற்றி பெறுவதாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகவும் காண்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சிலருக்கு புதிய வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாங்க. நண்பர்களினால சிறு சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகி தங்க முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை அலங்கார பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அனுபவம் வாய்ந்தவர்களுடைய வழிகாட்டுதல்களினால தொழில முன்னேற்றமும் உண்டாகும். வாடிக்கையாளர்களை கவர்ந்தும் விடுவீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. சகோதர சகோதரிகளுக்காக உதவிகளும் செய்வீங்க. வீட்டுல உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்தும் இருப்பீங்க. அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறையுடனும் இருப்பீங்க. நண்பர்களுக்காக சில உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். இன்ஜினியரிங் தொடர்பான கல்வி படித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உங்கள் கண்முன்னே வந்து நிற்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்குங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டு இருந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இலக்கிய பணிகள்ல கற்பனை வளத்துடனும் இருப்பீங்க. மனதளவுல புதுவிதமான தன்னம்பிக்கையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். மனதில் நினைத்த சில காரியங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பகைகளும் நீங்கும். குடும்பத்தினருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது மனம் மகிழ்ச்சியுடனும் நடந்தும் கொள்வீங்க. நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இது அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. பூராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. எண்ணங்களும் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. கடினமான செயல்களையும் உங்களுடைய திறமையின் மூலம் எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று நல்ல ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் திறம்பட செயலாற்றவும் செய்வீங்க. உங்கள் மேலதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்க்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. போதிய அளவு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் நேர்மறையான சிந்தனைகள் உங்களை ஆரோக்கியமாகவும் வைத்தும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் ஆற்றலின் காரணமாக இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்த பணமும் வீடு தேடியும் வரலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த முயற்சிகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் வெளிப்படும். பொது நலன்ல ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். இதனால மனதுல உற்சாகமும் ஏற்படும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தொழில ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகளும் நீங்கும். என்று அப்புறமாக பார்த்துக் கொள்ளலாம் என்று அலட்சியமாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாங்க. செயல்களை இன்று நிதானத்துடன் செய்து முடித்து விடுவதும் நல்லது. எடுத்த வேலைகளை அக்கறையுடன் முடித்தும் விடுவீங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகளும் வந்து சேரும். அலுவலக கடன் உதவிகளை பெற்று
வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. சிலருக்கு தோப்பு பராமரிப்பு போன்றவற்றில் இருந்து பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான வேலைகளை சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. சொந்த தொழில்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இதுல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று வியாபாரிகளுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. கடன் பாக்கிகள் வசூலாகவும் செய்யும். எந்த ஒரு வேலையையும் கூடுதல் கவனத்துடன் செய்தாலே போதுங்க. குடும்பத்திலும் வெளியிலும் மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்யாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த மன உளைச்சல்களும் நீங்கும். உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் மற்றவர்களை மகிழ்விக்கவும் செய்வீங்க. பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம். மனதை உறுத்திய சில கவலைகளும் நீங்கும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்களும் குறையும். பாதையில் நின்ற பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. தாய்மாமனின் வழியில ஒத்துழைப்புகளும் மேம்படும். மனதை வருத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கல்களும் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய தன்னம்பிக்கையில கவனமாகவும் இருங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. சக பணியாளர்கள் உங்களிடத்துல அதிக உரிமையை எடுத்துக் கொள்வதாகவும் உணர்வீங்க. அவர்களிடத்துல பொறுமையாகவும் திறமையுடனும் கையாள்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று உங்களுடைய வீட்டுல நடைபெற இருக்கின்ற விழா பற்றிய விஷயங்களை பற்றி கலந்துரையாடவும் செய்வீங்க. பெரியவர்களுடன் ஆலோசனைகளை கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த அணுகுமுறை அவர்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சுய தேவைகளுக்காக பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் இருப்பீங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. பொருளாதார நெருக்கடிகளும் நீங்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சாதுரியமாகவும் செயல்படுவீங்க. உறவினர்கள் ஆதரவுடன் ஒரு செயலை செய்து முடித்து லாபத்தையும் காணலாம். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. ஏஜென்சி சம்பந்தப்பட்ட வேலைகள்ல நல்ல ஒரு வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம். நிலம் வாங்கி விற்பதன் மூலம் கணிசமான கமிஷன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்வதற்காக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கலைநுட்பமான மற்றும் இலக்கியம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல அதிக ஈடுபாடுடனும் இருப்பீங்க. வேலைகளை எல்லாமே திறமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்து முடித்து மற்றவர்களுக்கு உதாரணமாகவும் இருப்பீங்க. திட்டமிட்டும் செயல்படுவீங்க. பண தேவைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்குங்க. நிதி ஆதாரங்களும் உண்டாகும். உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் கடின உழைப்பின் மூலம் நிறைவேறவும் செய்யும். சகோதரர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்மறையான எண்ணங்கள்ல இருந்து விலகி இருப்பதும் நல்லது. வருமானத்தை பெறுவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மனதளவுல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு கற்பனை சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். பற்றாக்குறைகளும் நீங்கும். நுட்பமான விஷயங்களை பற்றி புரிந்தும் கொள்வீங்க. தனவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். இன்று பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க.
செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய தினசரி நடவடிக்கைகள்லயும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குங்க. பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே தாண்டி வந்தும் விடுவீங்க. முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் 1ற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று சக பணியாளர்களுடன் வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் நட்பான முறையில பழகவும் செய்வீங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களிடத்துல நீங்க உங்களுடைய அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் பிரியமானவர்களுக்காக நீங்கள் இன்று பணத்தை செலவும் செய்வீங்க. சில ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கண்கள்ல எரிச்சலும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக முயற்சியும் செய்வீங்க. விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் காணலாம். மனதுல நிம்மதியும் இருக்கும். உங்களுடைய செயல்கள் இழுபறியானாலும் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடிக்கடி மனதுல ஏற்பட்டு இருந்த சஞ்சலங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்க பெறுவீங்க. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டுல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சற்று சோர்வும் ஏற்படலாம். பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழிலுக்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. முன்னேற்றமான காரியங்களையும் செய்வீங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் செய்வீங்க. அரசியல்வாதிகளுடைய சந்திப்பினால செல்வாக்கும் அதிகரிக்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலியின் மனம் நோகாமல் நடந்து கொள்வதும் நல்லது. இதன் மூலம் உறவை மேம்படுத்தவும் செய்யலாம். வியாபாரத்துல திடீர் பண வரவுகளும் உண்டாகும். உங்களுடைய துணை மற்றும் நலம் விரும்பிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். மற்றவர்களிடம் சிக்கியிருந்த பணத்தை மீட்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இனிய வார்த்தைகளை பேசி எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்க்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். முன்னேற்றமும் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். மாணவர்களுக்கு நினைவாற்றலும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும். நீர்நிலைகள் தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்க சற்று கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. சில அதிரடியான செயல்பாடுகளின் மூலம் போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதுவிதமான உணவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விவசாய பொருட்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். லாபம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகரிக்கும் பணிச்சுமையினால உடல் அசதியும் ஏற்படலாம். எண்ணங்கள் கைகூடியும் வரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.